இன்னமும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவிற்கு இரட்டை இலை வாக்குகள் அல்லாத வேறு வாக்குகள் வந்ததா என்ற கேள்விக்கு யாரும் இதுவரை பதில் சொல்லாத மௌனம். ஏன்னா சட்டமன்றத்திற்குலேருந்து வெளியில் வந்து எடப்பாடியார் சொல்கிறாரு, நாங்கள் யாரோட கூட்டணி வைக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்ட்டு திமுக தாக்கி வழக்கம் போல் சொல்லிவிட்டு, திமுக அதிமுக பொறுத்தவரை ஒரு பழக்கம் உண்டு, நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க தொண்டர்கள். திமுக தான் வழக்கமாக செய்வாங்க. தேர்தல் நெருங்க நெருங்க கட்சி வெறி மேலோங்கி இது மறைஞ்சிடும், விமர்சனம் எல்லாம் காணாமல். நயினார் நாகேந்திரன் பாஜக வேண்டிய புதிய தலைவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா காலத்தில் 67இல் எப்படி இந்த பக்கம் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட அந்த பக்கம் ராஜகோபாலாச்சாரி எல்லாரும் ஒன்று சேரலையா, ஒற்றை குறிக்கோளோட காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்தது போல திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் எல்லாரும் சேர வாய்ப்பு இல்லையா என்பது போல ஒரு தூக்கி போடுறாரு. 21லேயே நாங்கள் செவிச்சாச்சியா, மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு என்னையா கவலை அப்படின்னு அவங்க பக்கம் சொல்லலாம். மோடி ஏதாவது சாதிச்சிட்டாரா, தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது மனம் அப்படியே புலகாங்கி அடைஞ்சிட்டாங்களா, அப்படி எதுவும் நடக்கலை. 75 வந்தார்களே அதிமுக, அப்பொழுது ஆட்சியில் இருந்தார்கள் வந்தார்கள். நேயர்களே, இன்றைக்கு நாம மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம். தமிழக அரசியலில் பல மாற்றங்களை உள்ளாக்கிய தமிழ்நாட்டு அரசியலில் தற்போது எந்த மாதிரியான கூட்டணிகள் இருக்கின்றது, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மக்களின் மனோநிலைகள், அதை சமாளிப்பதற்கு வலுவான நிலையில் எதிர்க்கட்சிகள் அமைத்திருக்கிற முறைமைகளும் முகாம்களும் வெற்றி நோக்கி பயணிக்குமா, பல கேள்விகள் இருந்தாலும் தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக ஆழமாக ஊடுருவி சாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் மக்கள் எப்படி பிளவுபடுகிறார்கள் என்பதையெல்லாம் கள ஆய்வு செய்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திரு மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று உள்ளார்ந்த நிலையை நாம் மக்களுக்காக எதிரொலிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திரு மணி அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. வணக்கம் சார், இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல், பாரதிய ஜனதாவும் எடப்பாடியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இது வெற்றி கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. திமுகவின் மீது ஏராளமான மக்களின் மீது பெரும் அதிருப்தியும் ஊழலும், அதையும் தாண்டி அவர்களுடைய நிர்வாக சீரழிவுகளும் மக்களிடத்தில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஒரு பக்கம் கருத்து வைக்கப்படுகிறது. புதிய அணியாக திரு நடிகர் விஜய் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். உங்கள்கிட்டலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் பார்வையில் தமிழ்நாடு எப்படி இருக்கு? இல்லை, உள்ளபடியே சொல்லப்போனால் இன்னும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது. அதாவது அடுத்த ஆண்டு 2026 மே மாதம் தான் உங்களுக்கு அது வந்து முழுமை பெறணும், இல்லை ஏப்ரலில் தேர்தல் நடக்கணும், அப்படித்தான். அப்போ ஓராண்டு, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே இரண்டு பக்கமும் கூட்டணிகள் வந்து ஜரூராவது என்பது இதற்கு முன்னால் நடந்ததா என்பது நமக்கு தெரியல. சரி, ஏன்னா இந்த முறை அமித்ஷா உள்ளே வந்ததனால், அவருடைய நடவடிக்கைகளினால் செயல்பாடுகளினால் ஒரு கூட்டணி, எதிர்ப்பு கூட்டணி என்பது, மாற்று கூட்டணி என்பது, மாற்றத்தை உருவாக்கும் கூட்டணி என்பது ஒரு ப்ரொஜெக்ஷன் என்பது செய்யப்பட்டுருச்சு. இது புதிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. உள்ளபடியே வழக்கமாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக என்பது, சரி, பாஜகவில் குறிப்பாக RSSனுடைய பங்கு என்பது தங்களுடைய தலைமையில் தான் எல்லாமே இந்த உலகம் உருளணும் என்ற ஒரு அணுகுமுறை தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லுவாங்க, மாதவ பெருமாள் கோயில் பக்கத்தில் மயிலாப்பூரில் இருக்கிற ஆடிட்டரை சொல்லுவாங்க, அவர் தான் வழிகாட்டல். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை அப்படித்தான் போகுதா என்று கேட்டால், ஆமாங்க, ஒரு உள்துறை அமைச்சரே நேரடியாக அந்த ஆடிட்டருடைய வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு போகிறாரு, இதெல்லாம் என்னங்க பொருள் என்பதாக ஒரு கருத்து இருக்குது. அப்படி செய்து அதன் மூலம்தான் இந்த கூட்டணி உருவானதா,
அல்லது அவர் கொடுத்த வழிகாட்டலில் நிர்பந்தங்கள் செய்யப்பட்டதா என்ற கேள்விகளும் நாட்டில் இருக்கு. இதில் என்ன நடந்ததுங்கும் பொழுது அமித்ஷா வர்றாரு, ஐடிசியில் ஒரு ஊடக சந்திப்பு நடக்கு, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் எடப்பாடியார். எடப்பாடியார் எதுவும் பேசலை, அமித்ஷா தான் பேசுகிறாரு. அமித்ஷா வந்து அவர் நடத்தும் ஒரு சந்திப்பு என்பதனால அவர் பேசுகிறாருன்னு விளக்கமும் சொன்னாங்க. வாய் திறந்து பேசவில்லை மட்டும் இல்லாமல் வழமையாக சமீபத்தில் ஒரு 3-4 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக எப்பவும் ஊடக சந்திப்பை சந்திக்கும் பொழுதெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதில் அப்படி நடக்கலாம். கொஞ்சம் இறுக்கமாக நல்லாவே இறுக்கமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வழமை மாறி உடல் மொழியில் உடம்பு அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு நிர்பந்தம் செய்யப்பட்டதா, அவர் உடல் மொழி மூலமாக எனக்கு உடன்பாடு இல்லாமல் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் கீழே மற்றவங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, திமுக ஆதரவாளர்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் நான். கடந்த காலமாயிருச்சு எல்லாமே, இவை எல்லாமே ஃபாஸ்ட். ஏன்னா சட்டமன்றத்திற்குலேருந்து வெளியில் வந்து எடப்பாடியார் சொல்கிறாரு, நாங்கள் யாரோட கூட்டணி வைக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்ட்டு திமுக தாக்கி வழக்கம் போல் சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு உடன் அப்புறம் சொல்கிறாரு, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதை அமித்ஷாவே சொல்லிட்டார். இது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் விருப்பமோ அல்லது அண்ணாமலை தலைமையில் உள்ள பாஜக சொன்னதுக்கோ முரண்பாடானது என்பதையும் புரிந்து கொள்ளணும். அப்போ தவிர்க்க முடியாமல் வெறும் ஆடிட்டர் சொன்னது மட்டுமல்லாமல் அமித்ஷாவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இறங்கி வந்து விட்டாரா என்பதும் விவாதத்தில் இருக்கு. சரி, இப்போது அதிமுக தலைமையில்தான் அல்லது எடப்பாடி தலைமையில்தான் ஒரு கூட்டணி அமைந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமே தவிர, சும்மனாச்சு என்ன இங்கே எந்த அளவுக்கு இருக்குன்னே யாருக்கும் இன்னும் தெரியாத ஒரு பாஜக இந்திய தலைமையில் என்பதாக படங்காட்ட முடியாது என்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இப்படி நடந்த பிறகு மீண்டும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சி இல்லைங்க, நாங்கள் எந்த கூட்டணி ஆட்சிக்கும் போல என்பதாக அதில் உறுதியாக இருக்கிறோம் என்பதாக எடப்பாடி மீண்டும் சொல்கிறார். இதையும் பார்க்கணும். இல்லை கூட்டணி ஆட்சியை சொன்னார் அமித்ஷா, எடப்பாடி மறுக்கிறாரு என்பதாக எல்லா இதுலேயும் விளக்கங்கள் வரும், பத்திரிகைகளில் வரும். ஆனால் வந்துச்சு, கேள்விகளும் வந்துச்சு, வந்துச்சு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அமித்ஷா சொன்னது விளங்கிக்கிடவே இல்லை சரியா என்பதாக அவர் ஒன்றும் அப்படி சொல்லலை. உண்மை என்னன்னா, அமித்ஷாவிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியான கூட்டணி ஆட்சிங்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை தாங்குவது அதிமுக தான் தமிழ்நாட்டில்னு சொன்னால் அதனுடைய தலைமையும் அப்படி சொல்லலாம் என்பதாக பொருள் கொள்ளலாம். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு அப்போ பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆவாங்களான்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாரு, முரண்பட்டு சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு உள்ள தொகுதி எண்ணிக்கை வச்சு தானே அது அப்படிங்கிற பொருள்படும்படி பேசுகிறார். அப்போ எடப்பாடி சொல்வது போல அமித்ஷா கூட்டணி ஆட்சியாகத்தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை என்பதற்கான தரவுகள் தான் அதில் தெரியுது. சரி, இதே சமயம் அடுத்து பாமகவுடன் எப்படி, அடுத்து தேமுதிக எந்த பக்கம் போக போகுது, சரி, விஜய் எப்படி போகிறாரு, சீமான் எப்படி போகிறாரு, இப்படிப்பட்ட ஒரு விளக்கங்கள் வியாக்கியானங்கள் என்ன ஸ்லாகிக்க தொடங்கிருச்சு தமிழ்நாடு. இதுதான் யதார்த்தத்தில் இருக்கிற அந்த கூட்டணி. இதை ஏன் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, சிபிஐ சிபிஎம்மும் சரி உறுதியாக இருக்கிறார்கள், வலுவாக இருக்கிறது அந்த கூட்டணி என்பதில் யாருமே மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டு. அதாவது அமித்ஷா வருவதற்கு முன்னால் அப்படின்னா அதில் விசிகா வந்துருமா, காங்கிரஸ் வந்துருமா, அல்லது சிபிஎம் வந்துருமா, எல்லாரும் எடப்பாடி கூட வந்துடுவாங்களா என்பதெல்லாம் விவாதிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு. ஆனால் எப்பொழுது அமித்ஷா வந்து பாஜக உறுதியாக வந்திருந்து ஆகிப்போச்சா, அப்போவே நேர் பாஜகவுக்கு அகில இந்திய ரீதியில் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வர முடியாது. கண்டிப்பாக விசிகா பாஜகவுடன் கிடையாது, பாமகவுடன் கிடையாதுன்னு அறிவிக்கும் விசிகா வர முடியாது. சிபிஎம் சத்தியமாக ஒரு பாஜக இருக்கும் இடத்திற்கு போக முடியாது. அதனால அந்த கூட்டணி மறு உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதில் இனி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு மக்களாக பார்த்து என்ன அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது அடுத்த விஷயம். அது தேர்தலில் வரக்கூடிய மக்கள் தீர்மானிக்கிற விஷயம். இப்படியாக அது போயிடுச்சு. இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் உள்ள விவாதங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் போக போகுதா அந்த பக்கம் போக போகுதா, தந்தை ஒரு கருத்தையும் மகன் ஒரு கருத்தையும் சொன்னார்களே, அதிமுகவுக்கு போகணும் பாஜகவுக்கு போகணுமா என்று விவாதித்தார்களே, அதிமுகவுக்கு போகணும் என்று சொன்ன மருத்துவர் ஐயா நிறுவனர் என்ன அவருடைய நிலைப்பாடு என்பது எங்கே போயிடுச்சு என்று சொன்னால் என்ன, பாஜகவும் அதிமுகவுமே சேரும்போது என்ன செய்யும், அதில் ஒரு பிரச்சனை இல்லை என்பதாக வருது. ஆனாலும் கூட திமுக பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பக்கம் வருவாரா என்பதெல்லாம் பேச வந்துச்சு. வந்தாலும் அவர்கள் இப்பொழுது சொல்வது மாமல்லபுரத்தில் மே 11 நாங்கள் மாபெரும் மாநாடு நடத்த போகிறோம். பௌர்ணமி என்ன பௌர்ணமி சித்திரை நடத்த போகிறோம். அதில் என்னன்னு சொன்னால், கேட்ட மறுநாள் காலையே அனுமதி கொடுக்கப்பட்டது. திமுக அரசாங்கம் கொடுத்த அனுமதி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாட்டை பொறுத்தவரை மாமல்லபுரத்தில் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் என்பதாக வந்திருக்குதுன்னு சொன்னால், சரி திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போவாங்களா என்பதெல்லாம் சிலாயிக்கப்பட்டதற்கு அது ஆதாரம்னு கேட்டால் அப்படி இல்லை என்பது போலவும் என்ன, அந்த மாநாட்டிற்கான உதவிகள் கூட என்ன எடப்பாடி பக்கத்தில் இருந்து வருகிறது என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாலும் யூகம் தான் நிறைய சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு யூகங்கள் தான் அதிகமாக நடமாடுதே தவிர தரவுகள் ஆதாரங்கள் இல்லாமல் தான் எல்லாமே நடமாட்டத்தில் இருக்கு. யூகம் காசுகளாக விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் என்னன்னு சொன்னால், இப்போ நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு மிக கடுமையாக திமுகவை எதிர்த்த விவாதத்தை என்ன சரவெடியை வெடிக்க வச்சு எங்களுடைய நிலைப்பாடு என்பது போல ஒன்றை கொண்டு போயிட்டார். என்னென்னா, பாமகவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை பொறுத்தவரையும் அவர்கள் மத்தியில் கொஞ்சம் என்ன வெறும் சாதாரணமாக தங்களுடைய சமூகத்தினுடைய உயர்வை மட்டுமே சிந்திப்பவர்கள் 10.5 கொண்டாந்தது சென்ற முறை ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருந்தாலும் இபிஎஸ் தான் என்ற மென்மைத்தன்மையும் அவர்களுக்கு இருக்கு. அது இருப்பதுனால வடக்கு தமிழ்நாட்டில் அப்படியே அதை அறுவடை செய்வது பாமக அதிமுக என்பதாக வலுவாகும் என்ற கருத்தும் கூட வருது. இதற்கு மத்தியில் கொங்கு பெல்ட் என்று சொல்லப்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை எப்படி பார்க்கிறார்கள் என்று திமுக சார்பாக பேச வருபவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரும் சமூகம் தமிழ்நாட்டில் தாங்கள் இதுவரை முதலமைச்சராக வர முடியவில்லையே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ற ஏக்கம் இருப்பது நியாயம்தானே சொல்கிறாங்க. அதாவது டாக்டர் சுப்ராயலுவுக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக 44 ஆண்டுகளாக நம்மவர் யாரும் வரல, கவுண்டர்கள் அப்படின்னு கொங்கு சமூகத்தை சேர்ந்த கொங்கு மக்கள், அது குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த என்ன அவர்கள் கவுண்டர்கள் தீர்மானிக்கிறாங்க. அதில் அண்ணாமலை தான் இடையூறாக செய்துட்டு இருந்தார் என்பதும் கூட இப்போ இல்லாமல் போயிருச்சு அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டில். அதே சமயத்தில் அங்கே செங்கோட்டையன் அப்படி பிரிச்சுவார் இப்படி பிரிச்சுவார்னா, செங்கோட்டையன் முன்பு போல உள்ள செங்கோட்டையன் அல்ல என்றது யாரும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையன் பாவப்பட்ட ஆளாக தனிமைப்பட்டு எடுத்து விட்டார் எப்பொழுது எடப்பாடியை எதிர்த்தாரோ என்பதை கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக சார்பு கவுண்டர்களை தான் நமக்கு சொல்கிறாங்க. அவர்களுடைய பார்வை முதற்கொண்டு எடப்பாடி முதல்வராக வரணும் என்பது அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுகவுடன் பாமக வரக்கூடியதா, அதிமுகவுடன் தேமுதிக வருதா, சீமான் வந்துடுவாரா விஜய் வந்துடுவாரான் இருந்தால் அவர்களுக்கு எங்கள் ஆள் முதலமைச்சராக வரணும். அப்போது எடப்பாடி பழனிசாமி மேலே அவ்வளவு தூரம் முழுமையான நம்பிக்கையும் வைத்து அவரை முழுக்க சாதகமாக பார்க்குறாங்களா, அவர்கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் பலமான அம்சம் மட்டும்தான் இருக்குன்னு பார்க்குறாங்களான்னு அப்படி இல்லை. ஆனால் இங்கே இந்த வாய்ப்பை விடக்கூடாது வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அந்த பக்கமாக இப்போ ஏற்கனவே 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 75 தானே சொல்லியாங்கன்னா எதிர்கட்சியை பொறுத்தவரை 75 தானே. அதாவது பாஜகவுக்கு 4 இடம் கிடச்சிச்சு, அது பாஜகவினுடைய மாபெரும் கீர்த்தினால் கிடச்சிச்சின்னு யாரும் தமிழ்நாட்டில் சொல்கிறதில்ல. அதனால தான் 75 சொல்கிறாங்க. அப்போ இந்த 75 என்பதில்
ஏன் 117க்கு வர முடியல என்பதை சென்ற முறை 2021ஆம் ஆண்டினுடைய தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் பார்க்கணும். எல்லோரும் சொல்வது போல அதிமுக உடஞ்சிருச்சு, அதிமுக பிளவுபட்டுருச்சு, இல்லை பிளவுபடல, எடப்பாடிக்கு பின்னால் உறுதியாக இருக்குது என்பது ரெண்டும் உண்மை. பிளவு அல்ல, ஆனால் சிறிய அளவுக்கு சேதம் உருவாக்க முடியும். அந்த சேதாரத்தை எப்படி சரி செய்வது? அப்பொழுது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் 6 பேர் எடப்பாடிட்ட நிர்பந்தம் பண்ணியதாகவும் கட்சிக்குள்ளே வந்த செய்தியெல்லாம் கூட நீங்கள் டிடிவி தினகரனுடைய அமமுகவையும் அங்கீகரித்து உள்ள சேர்த்துக்கணும்னா, அதே மாதிரி வி.கே. சசிகலாவும் சரி அல்லது ஓபிஎஸும் சரி அவர்களையும் இணைத்து கொள்ளணும். அப்பொழுது அதிமுகவுக்கே உரித்தான முழுமையான வாக்குகள் வரும் என்ற வாதங்களும் வருது. உள்ளபடியே 2021 தேர்தல் என்பதில் ஓபிஎஸ் இபிஎஸ் உடன் தான் இருந்தார். அப்பொழுது அந்த சரிவோ அந்த சிதறலோ சிறிய அளவுக்கு பழுதோ அல்லது சேதாரமோ உருவானதுன்னு சொன்னால் வி.கே. சசிகலாவை சொல்லணும் அல்லது அமமுகவை சொல்லணும். அமமுக தான் நடைமுறையில் இறங்கியது. பல ஊர்களையும் அமமுகவால் குறைந்தபட்சம் சில வாக்குகளை பெற முடிந்தது, அது சொல்லும் அளவுக்கு. அப்படி குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் கிழக்கு மாவட்டங்களிலும் என்பதாக அதை சொல்லுவாங்க. குறிப்பிட்ட சமூகம் என்பதாகவும் முக்குளத்தோர் சமூகம் என்பதாக அதை புரிஞ்சுக்குவாங்க. இன்னமும் சொல்ல போனால் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவிற்கு இரட்டை இலை வாக்குகள் அல்லாத வேறு வாக்குகள் வந்ததா என்ற கேள்விக்கு யாரும் இதுவரை பதில் சொல்லாத மௌனம். அப்போ அந்த வாக்குகள் இப்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா மௌனமாக அந்த ஒற்றுமையை நோக்கி போகிறதா அதிமுக என்பது எல்லோர் மத்தியிலும் இப்போ மூக்கு மேலே விரலை தொட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, மிக முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி தானே இங்கே வரணும்னு சொன்னேன் நான், டிடிவி சொல்கிறார். அதுதான் இப்போ வந்தாச்சா, அதுக்கப்புறம் நான் ஏன் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை. அன்றே அவர் சொல்லும் பொழுதே ஒரு 2 நாள் முன்னால் மாலையில் தான் அவர்கள் மீது போட்ட கொடிக்காகவும் வண்ணத்திற்காகவும் என்ன போட்ட அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறேன் என்பதாக எடப்பாடி பக்கத்திலிருந்து வாபஸ் பெற்றது நடந்துருச்சு. அப்போ மௌனமாக அமைதியாக சைலண்டாக என்ன நடக்குன்னா அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்தல் என்பதும் கூட சேர்ந்து நடக்குது. இப்போ இத்தனை விஷயங்கள் பின்னால் பேசப்பட்டிருக்கா என்ற கேள்விதான் நமக்கு ஆச்சரியங்கள் வந்ததாக இருக்கு. அதனால பாஜகவுடன் போயிட்டார போக மாட்டேன்னு சொன்னவர் அவர் வெளியே வரும் பொழுது இப்போ வெடி போட்டாங்களே அந்த அதிமுக தொண்டர்கள் ஒரு மாதிரி அப்செட் ஆகி நின்றது என்று முதல் நாள் நடந்துச்சானா நடந்துச்சு. திமுக அதிமுக பொறுத்தவரை ஒரு பழக்கம் உண்டு, நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க தொண்டர்கள். திமுக தான் வழக்கமாக செய்வாங்க. தேர்தல் நெருங்க கட்சி வெறி மேலோங்கி இது மறைஞ்சிடும், விமர்சனம் எல்லாம் காணாமல் போயிடும், டிஸப்பியர். அதனால் இன்றைக்கு அந்த தேக்க நிலையில் இருந்து மாறி அவர்கள் தெளிவு நிலைக்கு மனம் விடுதலையான எமான்சிபேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வருவதற்கு உதவிகரமாகத்தான் டிடிவி விஷயமோ ஓபிஎஸ் விஷயமோ விகேஎஸ் விஷயமோ இன்றைக்கு வருது. ரொம்ப முக்கியமான இடத்துல அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனால் அதிமுக மீண்டும் அவர்களுடைய ஒற்றுமையும் சரி அல்லது கூடுதலாக பாமகவும் கூட, ஏற்கனவே பாமகவும் 21 இருந்துச்சு, 21 பாஜகவும் இருந்துச்சு, அதே கூட்டணி மீண்டும் கூட அப்படியே மறுபடியும் வருது. இது தவிரவும் என்ன தேமுதிகவும் வருது. அது மட்டுமல்லாமல் சீமானும் வருவாரா விஜய் வருவாரா என்ற கேள்விக்குறி கூடுதலாக வந்திருக்கு. எதோட? அதிமுகவோட. அது எப்படி நீங்கள் ஒரு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே, பாரதிய ஜனதாவினுடைய எதிரணியில் கொள்கை மறவர்களாக ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட். பெரியாரிய கருத்தை பேசக்கூடிய விஜய், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய சிறுபான்மை அணியாக இருக்கிற சீமான் எப்படி மர்ஜ் ஆக முடியும்? அதிமுகவினுடைய தலைமை என்றைக்கு பெரியாரை மறுத்தார்கள்? அவர்களும் பெரியார் பேசுகிறவங்க தான். தமிழ் மொழி தமிழ் இனம் என்ன மும்மொழி திட்டத்தை எதிர்ப்பது, அதே போல் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருப்பது என்பதில் அதிமுக என்றைக்காவது சோடை போனதாக காட்டி கொண்டிருக்கா? இல்லை, அதிலும் இல்லை.
சரி, அதையும் தாண்டி தமிழ்நாடு என்பதாக மொழிவாரி மாநிலங்களில் பிரிக்கும் பொழுது உள்ள நவம்பர் 1 ஒரு அரசு ஆணையாக அறிவித்து அரசு விழாவாக நடத்தணும்னு அதற்காக ஒரு சிறு தொகையை ஒதுக்கி செய்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். அதனால அதில் அவருக்கு முரண்பாடு இருக்கிறதாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன, தேசிய இன பிரச்சனையில் மட்டும் பேசக்கூடிய, தமிழ் தேசிய இன பிரச்சனை பேசக்கூடிய சீமானும் சரி, பெரியாரையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்கள் என்பதாக சொல்லக்கூடிய என்ன திராவிடத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய விஜயும் சரி, கொள்கை ரீதியாக அதிமுகவுடன் உரசினார்கள் சொல்வதற்கான ஆதாரம் இல்லை. அது அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லை. பாஜகவை பொறுத்தவரை அப்படி சொல்லலாம் என்றாலும் நயினார் நாகேந்திரன் என்ற பாஜகவினுடைய புதிய தலைவர் என்ன சொல்றாரு? அண்ணா காலத்தில் 67 எப்படி இந்த பக்கம் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி உட்பட அந்த பக்கம் ராஜகோபாலாச்சாரி எல்லாரும் ஒன்று சேரலையா? ஒற்றை குறிக்கோளோட காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்று சேர்ந்தது போல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் எல்லாரும் சேர வாய்ப்பு இல்லையா என்பது போல ஒரு தூக்கி போடுறார். யாரு? நம்முடைய நயினார் நாகேந்திரனே சொல்றார். நயினார் நாகேந்திரன் என்ற தனிநபர் அங்கே திருநெல்வேலியில எல்லா சமூகத்துடனும் அரவணைத்து போவதும், நான் தான் பாருங்க பட்டியல் இனத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஒரு பெரிய அமைப்பு சமூகம் தேவேந்திர குல வேளாளர்கள், அதற்காக நான் தான் மட்டுமே சட்டமன்றத்தில் பேசினேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். இப்போ தான் மீண்டும் சொல்கிறார், நேற்று சொல்கிறார். நீங்கள் அதே போல் அங்கே உள்ள முஸ்லீம் மக்களும் நம்ம நயினாரு மாமான்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் மாப்பிள்ள மாமான்னு தான் பேசிட்டு இருக்காங்க. பண்ணையாருன்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். இவரு அங்க உள்ள முஸ்லீம்களா வேணா மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு. இவர் பிஜேபியில் நிற்கிறாரு. அதாவது நானே பார்த்துருக்கேன். அதாவது நயினார் நாகேந்திரன் ரெட்டையில நின்றுட்டு இருந்தாரு நம்ம பண்ணையாரு. இப்போ பண்ணையார் இந்த முறை தாமரையில் நிற்கிறாருன்ட்டான். அப்படி சொல்றான். ஏதோ சின்னம் மாற்றி வாங்கியிருக்காருங்கிற மாதிரி ஒரு புரிதலை கொண்டாரான். அவரும் என்ன அழகா செஞ்சாருன்னா, சும்மா இந்துத்துவ முழக்கமெல்லாம் போட விடாம முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் கூட்டியே ஊழியர் கூட்டம் நடத்தினார். கைலாசபுரத்தில் நாம் நேரில் பார்த்தோன்னு வைங்க, அந்த அளவுக்கு இருக்குது திருநெல்வேலி நிலை. அதனால் இதில் எது எது மாறும், எது எது அணிசேர்க்கையாக எப்படி போகும் என்பது என்ன யூகத்துக்கு விடக்கூடாது, எதிர்கால நடைமுறைக்கு விட்டுடலாம். சரி, அடுத்த 6 மாதம் கழித்து தான் உருப்பெறும் என்று முன்னால் சொன்ன பழனிசாமி நிலைப்பாடு இருக்குல்ல, அதை இப்போ எடுக்கணும். சரி, அப்படியே இருந்தாலும் 2021 நடந்த 75 தொகுதிகளை பெற்ற இந்த அதிமுக கூட்டணி சிதலமடைந்தது அல்லது அந்த பழுதானது அல்லது சேதாரமானது என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக அமமுகவின் மூலம் எத்தனை தொகுதிகளில் இவர்கள் தோல்வியை தழுவினார்கள் அல்லது வெற்றியை தழுவவில்லை என்று சொன்னால் 26ன்றான் ஒருத்தர், 30ங்கிறார் ஒருத்தர், 39ங்கிறார் ஒருத்தர். சரி, கிட்டத்தட்ட நீங்கள் அதை 30ன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த 30ஓ 39ஓ அதையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 என்ன ஆகும்? 105 ஒருத்தர். சரி, 156 பெற்ற திமுக கூட்டணியில் அந்த 30 குறைச்சி பார்த்தீங்கன்னா அது 126,000. இது தவிர ஒரு 20 தொகுதிகளில் 1000லிருந்து 3000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதாக தமிழ்நாட்டு உளவுத்துறை உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு போட்டு சொல்கிறேன். வெளியே வராத செய்தி இது, வெளியே வரல. அப்போ அந்த கணக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21லேயே நாங்கள் செவிச்சாச்சியா, மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு என்னையா கவலை அப்படின்னு அவங்க பக்கம் சொல்லலாம். கிடையாதுயா, நாங்கள் இங்கே மோடி எதிர்ப்பாணி என்பது தான் மக்கள்கிட்ட இருக்குது. மோடி எதிர்ப்பு என்பது சாதாரணமாக மைனாரிட்டிஸ்ட்டு இருக்குது, சிறுபான்மை வாக்குகள் போயிடும், சிறுபான்மையான முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்கு போயிடும் என்று மட்டும் கணக்கு பார்க்காதீங்க. இந்துக்களில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக மோடி எதிர்ப்பு தான் இருக்கு. அது எக்ஸிஸ்டிங் கிரைஸ் தான், என்பது உண்மைதான். இப்பவும் கூட அது எப்படி அதை கழுவுவதற்கோ அதை நீக்குவதற்கோ மோடி ஏதாவது சாதிச்சிட்டாரா? தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது மனம் அப்படியே புலகாங்கி அடைஞ்சிட்டாங்களா? அப்படி எதுவும் நடக்கலை. ஐயாட்ட ஒரு கேள்வி பண்ணிட்டு, ஆனால் ஒரு நிமிஷம் குறுக்கிடுறேன். 11% கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்றாங்களா, அதுல உண்மையா? அண்ணாமலை தலைமையில் 11% பாஜக பெற்றது என்று சொல்லி புள்ளிவிவரம் சொன்னா அதுல ஆக பெரும்பான்மை என்பது திமுக எதிர்ப்பு, மோடி ஆதரவு என்பதாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பார்க்கணும். நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதே அளவுகோல் சட்டமன்ற தேர்தலுக்கு கிடையாது என்பதை தமிழ்நாட்டில் மற்றவங்கெல்லாம் சொன்னால் பரவாயில்ல, அகில இந்திய கட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு மாநில தலைவராக வந்திருக்க நயினார் நாகேந்திரன் சொல்கிறார்.
மாநில தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேற. அப்போ சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு இங்கே என்ன கொண்டாடுனா, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொண்டு வர வேண்டுமா, அல்லது அதை ஆட்சி மாற்றம் என்பதால் திமுக ஆட்சி மாற்றி கொண்டு வர வேண்டுமா என்பதுதான் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலில் அது மோடியா மாற்றா, மோடியா இந்தியா கூட்டணியா என்பதாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுக்குமே ரெண்டு பிளாட்ஃபார்ம் வேற வேற, வெவ்வேறு மக்களுடைய பெர்செப்ஷன் வேற வேற. அது எம்ஜி ராமச்சந்திரன் நிரூபிச்சு காமிச்சு 80ல். ஆமாம், 2 160 அப்புறம் என்ன ஆச்சு 80ல் நேருவின் நிலைவாண்டு 2 ரெட்டெல்லாம் அழிஞ்சு போனாங்க, டக்குன்னு வந்துட்டு 6 மாதத்தில். அதனால இப்பொழுது இந்த அமமுக மூலம் மீண்டு வரக்கூடிய, ஆனால் அமமுக முன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டா முன்னைய விட ரொம்ப குறைவாக தான் இருக்கு. இதுதான் கிராமப்புற சூழல். நிறைய பேர் அதிமுகவில் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. அந்த முன்னோடிகள்லாம் ஆதாரங்கள்லாம் வச்சுருக்கேன் தென் மாவட்டங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட சிறிதளவு கூட சேதாரம் வராமல் பார்த்து கொள்வது, திமுகவுக்கு எதிராக அனைத்து வாக்குகளையும் ஒருங்கு சேர்ப்பது, அனைத்து வாக்குகளையும் ஒருங்கு சேர்ப்பது சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அதைத்தானே எடுத்து போட்டு போட்டு பாஜகவுக்கு போகிறாரு. நாங்கள் அடுத்த வரி பாஜகன்னு கேட்டவங்க பாஜக கீஜகான்னு சொன்னார். அப்போ உடன்பாடு இல்லாத பாஜகவுடன் கூட சட்டமன்ற தேர்தலுக்காக உடன்பட்டு கொண்டு திமுகவை மாற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டு வர்றாங்களா என்பதாகத்தான் அது தென்படுது. சரி, இத்தனை விஷயங்களும் அதற்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அதனால் மீண்டும் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், இத்தனை கணக்கு வழக்கு இருந்தாலும், நமக்கு கணக்கு பார்க்க தெரியும் என்பதை நாம் நினைத்து கொண்டாலும், எதிர்காலம் என்பது எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை வைத்து கொண்டு சாதனைகள் மூலமாக தேர்தலை சந்திக்கப் போகிறது. அது நிதி பணத்தின் மூலமாகவோ அதிகாரத்தின் மூலமாக வந்துவிடும் என்றால் அதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம், துணை இராணுவத்தின் மூலம் பாஜக ஆட்சி வரும் ஒன்றிய அரசில் இருந்து என்ற ஒரு பயமும் கூட அவர்களுக்கு இருக்குது. திமுக பக்கம் அவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்குது. இருந்தாலும் கூட 75 வந்தார்களே அதிமுக, அப்பொழுது ஆட்சியில் வந்தார்கள். அப்போ ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நிறைய சலுகை வாய்ப்புகளும் அதிகாரிகளுடைய ஒத்திசைவான போக்குகளும் உண்டுன்னு புரிஞ்சுக்கிடணும். அது இப்பொழுது அதிமுகக்கு இல்லை, திமுகக்கு தான் இருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா. அதனால இதை வைத்து மட்டுமே அதை பார்ப்பதா, இந்த நம்பர் 75 + 30 மட்டுமே என்ற கேள்வியும் பெரிய கேள்வி இருக்கு. நேர்களே, இதுவரை நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் கள நிலவரங்களை பல காணொலிகளில் பல மாதிரி பேசினாலும், களத்தில் சென்று மக்களோடு முகமுகமாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை திரு டி.எஸ்.எஸ். மணி அவர்களோடு கேட்டேன். நீங்கள் இந்த பேச்சில் நீங்கள் பாருங்கள், எந்த பக்கமும் சாயாமல் கரெக்டாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் தொடர்ந்து அவரோடு பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அவருக்கு வந்ததுக்கு நன்றி தெரிவித்து மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.